பொம்மை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணு வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் அப்படியே பனிக்கட்டியில உறைஞ்சு போயிருக்குது. அதை பிடிக்கிறதுக்காக ஒரு மான்ஸ்டர் ஹண்டர் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வராரு. அவர் கையில சின்னதா ஒரு பேப்பர் ராக்கெட் இருக்குது. அது அப்படியே நேரா அழகா பறந்து போய் அந்த பனிக்கட்டி மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து அதோடைய ஓனர் கிட்ட சொல்லுது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா மார்க்கர் எடுத்து தரையில அப்படியே மந்திர வளையங்களை வரைய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த பனிக்கட்டி மான்ஸ்டரை எப்படியாவது அந்த வளையத்துக்குள்ள கொண்டு வந்து தான் பிடிக்க முடியுமா. இவர் அதை வரைஞ்சு முடிக்கக்கூடிய அதே சமயத்துல அந்த பனிக்கட்டி மான்ஸ்டர் மேல இருக்கிற பனியெல்லாம் உருகி ஊத்தி அது அப்படியே எந்திரிக்குது. அதை பாக்குறதுக்கே அப்படியே பயங்கரமா இருக்குது. உடனே இந்த பேப்பர் ராக்கெட் என்ன பண்ணுதுன்னா அந்த பனிக்கட்டி மான்ஸ்டர் கிட்ட பறந்து போய் அதை அப்படியே வெறுப்பேத்தி அதை அந்த வளையத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனா அந்த மான்ஸ்டர் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களையும் கலச்சி போடுதே தவிர அந்த வளையத்துக்குள்ள வர மாதிரியே தெரியல. அதனால அந்த பேப்பர் ராக்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒரு சின்ன வண்டு மாதிரி மாறி அந்த பனிக்கட்டி மான்ஸ்டருடைய முடிக்குள்ள அப்படியே புகுந்துக்குது. அதனால பயங்கர காண்டான அந்த பனிக்கட்டி மான்ஸ்டர் அப்படியே வாயை திறந்து வெறியோடு கத்துது. அது கத்தன ஃபோர்ஸ்ல அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களும் அப்படியே பறந்து போய் விழுந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த பேப்பர் ராக்கெட்டும் கூட அப்படியே சுருண்டு வந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த பனிக்கட்டி மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த மான்ஸ்டர் ஹண்டர் அப்படியே புடிச்சு தூக்கி அப்படியே பனியில உரைய வச்சு சாகடிக்க பாக்குது. அப்ப யாரோ அந்த மான்ஸ்டர் மேல அன்னாச்சி பழத்தை தூக்கி அடிக்கிறாங்க. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த பேப்பர் மான்ஸ்டர் தான். அது அந்த பேப்பருக்குள்ள இருந்து இப்போ ஒரு பெரிய போஸ்டருக்கு மாறிட்டு இருக்கு. அது அந்த மான்ஸ்டர் முன்னால வந்து தைரியமா நின்னு நீ என்னுடைய ஓனரையா அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அதுகிட்ட சண்டைக்கு வருது. அதை பார்த்து அந்த பனிக்கட்டி மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர வெறியோட அது பின்னாலேயே துரத்திக்கிட்டு போய் தெரியாதனமா அந்த மந்திர வளையத்துக்குள்ள சிக்கிக்குது. அது உள்ள போன உடனே அந்த மந்திர வளையம் அப்படியே பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆனா அப்ப கூட அந்த மந்திர வளையத்தால அந்த பனிக்கட்டி மான்ஸ்டரை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அந்த மான்ஸ்டர் ஹண்டர் அவசரத்துல அந்த வளையத்துல ஒரு வட்டத்தை மட்டும் ஒழுங்கா போட்டிருக்க மாட்டாரு. இப்போ அது வெளியில வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மந்திர பேப்பர் எடுத்துக்கிட்டு அப்படியே எகிரி போய் அந்த மான்ஸ்டருடைய தலையிலேயே ஒட்ட வச்சிடறாரு. ஒட்ட வச்சுட்டு அவர் கையில இருக்கிற மந்திர கொம்ப வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சா அடுத்த செகண்டே பார்த்தா அந்த மான்ஸ்டர் அப்படியே முழுசா கல்லா மாறிடுது. கல்லா மாறினது மட்டும் இல்லாம கடைசியில அப்படியே அது வெடிச்சு சதறி ஒரு சின்ன டைமண்ட் மாதிரி மாறிடுது.